இன்றைக்கி வரப்பில் அப்பா கூட உட்காந்து பழைய சாதம் சாப்பிட்ட கதையை தான் பார்க்க போகிறோம். ரெடியா நண்பா? அம்மா காலையில் 5 மணிக்கே எந்திரிச்சு சமைச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி வயலுக்கு எடுத்துகிட்டு போகிறது பழைய சாதம் தான். பழைய சாதம் நைட்டு ஃபுல்லாக தண்ணியில் ஊற வச்சு நல்லா ஃபர்மெண்ட் ஆகியிருக்கிற ரொம்ப சத்தான சாதம். அதை அம்மா பேக் பண்ணி தூக்கு வலையில் கொடுக்குறாங்க என்கிட்ட. அதை நான் எடுத்துக்கிட்டு அப்படியே வில்லேஜ் ரோடில் நடந்து போயிட்டுருக்கேன். அங்கே இருக்கிற காக்கா என்னை பார்க்குது, தாத்தா என்னை பார்த்தாரு. நான் அப்படியே நடந்து போயிட்டுருக்கேன். எல்லா வீட்டையும் கிராஸ் பண்ணி இந்த வரப்பில் நடந்து போகிறேன். 2 பக்கமும் வயல்வெளி தான். அந்த தவளையும் அந்த பக்கம் ஏக்கறி குதிக்குது. எனக்கு அப்போ தெரியல இதுதான் வேர்ல்ட்லேயே பியூட்டிஃபுல்லான பாத்துன்ட்டு. அந்த வரப்பில் நடக்கிற சுகமே தனி சுகம். நான் அப்படியே நடந்து எங்களோட வயல் ஏரியாவை ரீச் ஆகிட்டேன். அங்கே அப்பா ஏர் உழுதுட்டு இருந்தார். அப்படியே அப்பா கிட்ட நான் சாப்பிட வாங்கப்பா அப்படின்னு கூப்பிட்டேன். அவரும் ஏர் உழுதுறதை நிறுத்திட்டு வந்தார். வந்து அவர் கை கால் முகமெல்லாம் கால்வாயில் போயிட்டுருக்க தண்ணியில் கழுவிட்டு வந்தார். அங்கே வந்து வாழை இலையை வரப்பில் வச்சுட்டு அந்த பழைய சாதத்தை வாளியிலிருந்து எடுத்து போட்டு சாப்பிட்டோம். கூடவே கொஞ்சம் பச்சை மிளகாய், கொஞ்சம் ஊறுகாய். அந்த பழைய சாதம் டேஸ்ட்டே ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா அது ஃபுட்னால் இல்லை, அந்த இடத்துனால, அந்த அப்பாவால். ஸோ இதை நான் என்னோடய அப்பாவுக்கு டெடிகேட் பண்ணுறேன். நீங்களும் உங்கள் அப்பாவுக்கு டெடிகேட் பண்ணுங்கள். நன்றி.